ನೀತಿ ವಿರೋಧ ಇಡಮ ಐತಿಗಾರೆ ಮೆತ್ತನೆ ಇನ್ನವ ಹೋಗೋಳದ ಮೆತ್ತನೆ ವಿಷಯ ಮೇಗುಳ್ಳ ಕಥೆ ಹೋಗೋಳ ತಿಂಗ ಆರಕ್ಷ ಆಗಿದೆ ನೀತಿ ವಿರೋಧದ ಕೋಮದ ಆರಕ್ಷ ಆಗಿದೆ ಗೋಮತ್ನಿ ಮೆತ್ತನೆ ಕಟ್ಟಿ ಕಥಾ ಇಡಮ ಐತಿಗಾರ நீங்க கதைக்கிறேன் மக்கள் போராட்ட முன்னணியினுடைய தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர். நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தி நமது கட்சியின் சார்பாக கையெழுத்தில் கட்டப்பட்டுள்ள சட்டத்துக்கு முரணான இந்த விகாரை அகற்றப்பட்டு கையெழுத்தினுடைய இந்த நிலத்திற்கு உரிமையான மக்களிடம் அந்த நிலம் ஒப்படைக்கப்பட வேண்டும். தொடர்ந்து பௌத்த பேரினவாதத்தினால் பல ஆண்டு காலமாக பல மோசமான பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு பெற வேண்டும். எனவே இந்த ஆக்கிரமிப்புகளை நாங்கள் தொடர்ந்து அங்கீகரிக்க முடியாது. இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு நாங்கள் பயப்பட முடியாது. அனுரவின் அரசும் தொடர்ச்சியாக இந்த ஆக்கிரமிப்பிற்கு தனது ஆதரவு போக்கை வழங்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவற்றுக்கு எதிராக இங்கு ஒரு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் பூரணமான எங்களுடைய ஆதரவை வழங்குகின்றோம். அது மட்டுமல்ல, இன்று இந்த விகாரையினுடைய அகற்றம் தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஒரு விகாரையை அகற்ற முடியாது, விகாரை கட்டுப்பட்டு விட்டது என்றெல்லாம் பலர் கூறுகின்றார்கள். ஆனால் தென்னிலங்கையில் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் நீர்ப்பாசன விடயங்களுக்காகவும் பெருந்தெருக்கள் அபிவிருத்திகளுக்காகவும் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய ஆதாரத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் உட்பட தொல்பொருள் சின்னங்களாக இருந்த 49 சின்னங்களும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு கொடுவத்த என்ற இடத்திலே நிர்மாணிக்கப்பட்ட சட்டத்துக்கு விரோதமான விகாரை வீதி அதிகார சபையினுடைய வழக்கினால் சட்டவிரோதமான விகாரை என்று நிறுவப்பட்டிருக்கிறது. எனவே சட்டவிரோதமான விகாரைகள் அல்லது அபிவிருத்திக்கென விகாரைகள் இலங்கையில் உடைக்கப்பட்டிருக்கின்றது, அகற்றப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களுக்கு ஒரு நீதி, இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு நீதி என்றால் இதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால்
சிங்கள பேரினவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பு போக்கும், தமிழருக்கு எந்த ஒரு இடத்தையும் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற நிலைமையும், தமிழ் மக்கள் எந்த ஒரு இடத்திலுமே தங்களுடைய இடங்களில் பூரண இன சுதந்திரத்துடன் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரே சிந்தனையில் தான் இதனை செய்து கொண்டிருக்கின்றார். நான் திருவோணமலையில் பிறந்து விளந்தவன் என்ற அடிப்படையில் திருவோணமலை மண் உங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு சிறிய சிறிய விகாரைகள் வந்து பின்னர் அது குடியேற்றங்களாக மாற்றப்பட்டு அங்கு இன்று தமிழ், சிங்கள, முஸ்லீம் மக்கள் என்று 3 இனமும் சரிசமனாக வாழ்கின்றார்கள். அந்த யுத்த காலத்திலே எங்களால் அதனை எதிர்த்து சரியான முறையிலே போராட்டங்களை நிகழ்த்த முடியவில்லை. சேருவில என்ற கிராமம் அனுராதபுரத்தில் இருக்கின்ற சிங்கள மக்களை கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டது. இதனால் என்ன விளைவென்றால், இலங்கையை பொறுத்தவரையில் மாவட்டத்திற்கு மாவட்டம்தான் சகல விடயங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக அனுமதி உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்துமே மாவட்டங்களுக்கு என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தினுடைய இனப்பரம்பலை சிதைக்கும் பொழுது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் முற்றாக இழக்கின்றோம். இந்த இலங்கையிலே எங்களுக்கு இருக்கின்ற தாயக பிரதேசம் என்பது மிக சிறிய பரப்பு. அந்த பரப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனுள் புகுந்து இனப்பரம்பலை குலைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள், இனப்பரம்பலை சிதைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள், ஏற்கனவே நீதி கேட்கின்ற பொறிமுறையில் எந்தவித நீதியும் வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு மேலதிகமாக மேலும் மேலும் சட்டத்தால் கூட எங்களை காப்பாற்ற முடியாத நிலையை நாங்கள் கையிட்டியில் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனை ஒரு நாட்டில் இருக்கிற சட்டம் கூட காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்குமாக இருந்தால் அவனை விட உரிமையற்ற மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. எனவே இந்த பிரதேசத்திலே இந்த காணிகளை தொலைத்துவிட்டு நிற்கின்றவர்கள் உரிமையற்றவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம். உரிமையற்றவர்களுக்காக யாராக இருந்தாலும் நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும். எங்களுடைய குரல் அவர்களுக்காக ஓங்கி ஒலிக்க வேண்டும். அனைவரும் இந்த நேர்மையான நீதி கேட்கும் போராட்டத்திற்கு கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இந்த போராட்டம் ஏதோ ஒரு அடிப்படையில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது வெறுமனே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் வெற்றி அல்ல, இது அனைத்து தமிழ் மக்களின் வெற்றியாக அமையும். இது வெற்றி பெறும் பட்சத்தில், ஏனென்றால் நாளை யாரினுடைய வீட்டு காணிக்குள்ளும் வந்து யாரும் விகாரையை கட்டிவிட்டு உங்களை வெளியேற்றலாம் என்பதுதான் இந்த தையிட்டியினுடைய ஒரே ஒரு வழிபாடாக இருக்கிறது. என்று உங்களுக்கு தெரியும், ஆளுநர் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதி இருக்கும் பொழுது கூறுகின்றார், இந்த காணி உரிமையாளர்களுக்கு வேறு காணியை வழங்குவோம் என்று. நான் அவருக்கு சவால் விடுகின்றேன், ஆளுநருடைய காணியில் நாங்கள் சென்று ஒரு விகாரையை கட்டிவிட்டு ஆளுநரை அந்த காணியிலிருந்து வெளியேற்றினால் அவர் அனுமதிப்பாரா என்ற கேள்வியை நீங்கள் அனைவரும் ஆளுநரிடம் கேட்க வேண்டும். எனவே ஆளுநருக்கு ஒரு சட்டமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சட்டமும் என்று இந்த நாட்டில் நாங்கள் இருக்க முடியாது. எனவே இதனை பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக மௌனித்துக் கொண்டு இருப்போம் என்று மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம். இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது தமிழ் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு வெற்றியாக அமையும். எனவே இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய பூரணமான ஆதரவு இருக்கும். அனைவருக்கும் நன்றி. காலையிலே மீண்டும் ஆரம்பித்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். மத்தியானம் ஒரு 2 மணிக்கு பிற்பாடு வந்து இந்த வழிபாடுகளுக்கென்று இராணுவம் படிப்படியாக வர தொடங்கினோம். அதுவும் பொதுமக்களும் சில வழியில் வரக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து இந்த போராட்டத்துடைய உச்சம் அடைந்து இங்கே விஷயம் தெரியாமல் வரக்கூடிய சிங்கள மக்களுக்கு, பௌத்த மக்களுக்கு வந்து உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறக்கூடிய வகையிலே வந்து இந்த போராட்டம் பெறமடைகிறது. அந்த வகையில் வந்து அனைத்து மக்களுக்கும் இது தமிழ் மக்களுடைய போராட்டமாக இல்லாமல் உண்மையிலே சட்டத்தின் ஆட்சியை விரும்புகின்ற, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க விரும்புகின்ற, நீதிக்கு குரல் கொடுக்க விரும்புகின்ற அனைவரும் வந்து இங்கு கலந்து கொண்டு இந்த அப்பாவி மக்கள் கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக வந்து தங்களுடைய சொந்த காணிகளுக்கு திரும்ப முடியாத நிலையிலே இன்றைக்கு மிக மோசமாக வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இந்த தீவில் இருக்கக்கூடிய அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே தங்களோட சொந்த காணிக்கு போக முடியாத நிலைமையிலே இந்த அளவுக்கு வந்து இந்த உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நினைக்கிறேன். நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். ஆகவே அனைவருக்கும் வந்து ஒரு கடமை இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடக்காமல் எதிர்காலத்திலேயாவது ஸ்ரீலங்கா அரசு ஒரு இனவாத கோணத்திலையும் தமிழ் தேச மக்கள் தொடர்பாக கணக்கிலே எடுக்க தேவையில்லை என்ற அவர்களுடைய அந்த சித்தாந்தத்திலே இருந்து
முற்றிலும் விலகுவதற்கு உரிய வகையில் இந்த போராட்டம் பலமடைய வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அந்த வகையில் உரிமையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் இதில் அணிதிரண்டு அதில் ஒரு சிலர் கட்டாயம் இணைஞ்சு கொள்வார்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார். ஒரு சிலர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் கூட எங்களோட எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லை. ஆனால் இது பாதிக்கப்பட்ட மக்களுடைய போராட்டம். நாங்களும் அந்த மக்களுக்கு பக்கபலமாக இருக்க வேணும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே நீதியை விரும்புகின்ற சட்டத்தின் ஆட்சியை விரும்புகின்ற எவரும் இதில் கலந்து கொள்ளலாம். நாங்கள் அழைப்பு கொடுத்துத்தான் வரணும் என்று இல்லை. பொதுமக்களை இந்த பாதிக்கப்பட்ட மக்களை அந்த அழைப்பை விடுத்திருக்கிறோம். அதுக்கு ஏற்ப ஆதரவு தெரிவித்தவர்கள் இதில் கலந்து கொள்வது சிறப்பாக இருக்கு. யாழ்ப்பாணம் தையிட்டியில் உள்ள சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திஸ்ஸபிகாரை தொடர்பில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் அரச மட்டத்திலும் மக்கள் மட்டத்திலும் பேசப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் பௌத்த சம்மேளனம் ஒரு அறிவிப்பை மாவட்ட செயலகத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியது. அதாவது இந்த திஸ்ஸபிகாரை அமைந்துள்ள காணியும் திஸ்ஸபிகாரைக்காக ஒதுக்கப்பட்ட காணியுமாக 14 ஏக்கர் காணி விகாரைக்குரியது. அதை ஒருபோதும் மக்களுக்கு கொடுக்க மாட்டோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அந்த காணியில் இடம்பெற உள்ளதாக மாவட்ட செயலருக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அப்பாவி காணி உரிமையாளர்கள் ஒரு கருத்தினை தெரிவித்துள்ளனர். இது எமது பூர்வீக மண், இதற்குரிய உரிமங்கள் பதிவு பத்திரங்கள் எல்லாம் எம்மிடம் இருக்கின்ற போது எமது காணியை இன்னொரு அமைப்பு தமக்குரிய காணிகளாகவும் அதனை அண்டிய மக்கள் காணிகளும் விகாரைக்குரியது என்று கூறுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். எனவே மாற்று காணி என்ற பேச்சே எமக்கு இடமில்லை, எமக்கு எமது பூர்வீக இடமே வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டு இந்த பௌர்ணமி தினமன்று எதிர்வரும் 12ஆம் தேதி பௌர்ணமி தினமன்று பெரும் மக்கள் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். எமக்கான நீதியை பெறுவதற்கு நாம் போராடி ஆக வேண்டிய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் அவர்கள் தமது சொந்த காணியை மீண்டும் பெறுவதற்காக போராட்டத்துக்கு அனைத்து மக்களுக்கும் அழைப்பு விடுத்து நிற்கின்றனர்.